ஹாய் வெல்கம் டு சுபா கிறிஸ் சேனல். ரொம்ப நாள் போச்சு வீடியோ அப்லோட் பண்ணி நம்ம சேனலில். நாங்கள் கிறிஸ்மஸுக்கு ஜார்சுகுடாவில் ஒடிசாவில் வந்து எங்கே போயிருந்தோன்னா மேலா போட்டிருந்தாங்க. அதாவது எல்லாம் ராட்டனம் அது இதுன்னு சின்ன பிள்ளைங்களுக்கு விளையாடுறதுக்காண்டி நல்லா செம்ம என்ஜாய்மெண்ட்டு. பிரேமுக்கும் அப்புறம் நம்ம தியா கிருஷ்ணாவுக்கும். பிரேம் தான் பார்த்தோன்னே எல்லாத்துலேயும் அது விளாடணும் இது விளாடணுன்னா முதல்ல அந்த ஜம்பிங் ஜப்பாங்கு அப்படின்ட்டான். சரின்னு ஜம்பிங் ஜப்பாங்கு ஆடுறான்ட்டு உள்ளே போய் அதுக்கு 40 ரூபா 50 ரூபா ஃபீஸை கட்டி அனுப்பி விட்டாச்சு. இடல தியாவும் சொல்லாமல் அப்பான்னு கத்திட்டே கிடந்துச்சு விளாட்றதுக்காண்டி. அடுத்ததாக வந்து கார் ஓட்டுறேன் பைக் ஓட்டுறேன்ட்டான். சரி நீ மட்டும் தனியாக போகாதடா தங்கச்சியை கூப்பிட்டு போடான்ட்டு தியா கிருஷ்ணாவும் கூட உட்கார விட்டாச்சு. அதுவும் சந்தோஷமாக ஹிஹி அப்படின்ட்டு ஏறி உட்காந்துட்டு போயிட்டே இருந்துச்சு. ஆனால் பிரேமிக்கு கொஞ்சம் விருப்பம் இல்லை. ஏன்னா அவருக்கு தலைவருக்கு வந்து அந்த பைக்கு கவாசகி பைக் மாதிரியும் அந்த இந்த பைக் மாதிரியும் பெரிய இந்த கேடிஎம் பைக் மாதிரி இருக்குல்ல அந்த பைக்கில் தான் உட்காந்து போகணுன்ட்டு ஒரே ஆசை இருந்தாலும் அப்படியே வேண்டாம் விருப்பம் அப்படியே தங்கச்சி உட்கார வச்சு வந்துருந்தான். அடுத்து வந்து பைக் நம்ம ஷூட்டிங் பண்ணலாம் அப்படின்னா சரி ஓகே கன்று கொடுப்பாங்க சொல்லலாம் நம்ம அடித்து தள்ளிடலான்னு பார்த்தேன். 20 ரூபாய்க்கு 5 புல்லட் இருந்துச்சு. நான் ஒரு 3 புல்லட் வாங்கினேன். ஒன்றுமே சுட முடியல. பில்டப் மட்டும் பண்ணிகிட்டே இருந்தேன். எல்லாம் பக்கத்தில் அங்கிட்டு பார்த்து சிரிக்க ஆரம்பித்தாங்க. அடுத்து நம்ம பிரேம் கிருஷ்ணா சொன்னால் என்ன நீ சுடவே தெரில அப்படின்ட்டான். சரி சாமி இதுக்கு மேலே நம்ம இப்போ பிடிச்சிட்டு இருந்தோம்னா ரொம்ப அசிங்கமாக போயிடும் அப்படின்ட்டு இந்தரா சாமி உன்ட்டே கொடுத்துட்றேன் நீயே சுடுறா சாமின்னு கொடுத்தாச்சு. கொடுத்த பிறகு தலைவர் ட்ரை பண்ணி அப்பா ஃபஸ்ட்டு ஷாட்டில் கரெக்டாக கேட்ச் பண்ணி பட்டார்னு அடித்து தூக்கிட்டான் பாருங்கள். அப்பா அடித்து எல்லா பாயிண்ட்டையும் அடித்து தூக்கி பட்டையை கிளப்பிட்டான். செம்ம என்ஜாய்மெண்ட் தான். அப்புறம் என்னென்னமோ பார்க்கணுன்னா அப்புறம் அந்த தண்ணியில் போட்டு விளாடணும் அது விளாடணும்னா அதெல்லாம் வேணாம் ஹீன்னு சொல்லி பொய்யை ஏமாற்றிட்டு கூப்பிட்டு வரலான்னு பார்க்குற வச்ச அந்த இடத்துல திரும்ப வந்து மேலே ஏறி சரிக்கு விளாட்றதுக்கு சின்ன பிள்ளைங்களுக்கு எல்லாம் பலூனில் வந்து காற்றை ஃபில் பண்ணி வச்சுட்டானுங்க. சரி ஓகே வெல்கம் ஸ்டார் கம்பெனின்னு போட்டு வச்சுருந்தானுங்க. சரி போடா சாமின்னு அது ஒரு 50 ரூபீஸு சார்ஜு. அதுலேயும் ஆட விட்டேன். நல்லா ஆடினான். சரியான என்ஜாய்மெண்ட்டு தான் பிரேம் கிருஷ்ணாவுக்கு. ஹாப்பி கிறிஸ்மஸ் டு ஆல் அப்படின்ட்டு கிக்கின்ட்டு நம்ம சும்மா இருக்குமேன்ட்டு நம்மளும் ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு நானும் தியா கிருஷ்ணாவும் சுபாவும் அப்படியே ஒரு செல்ஃபி வீடியோ எடுத்தோம். அவன் சுருண்டு விழுந்துட்டு இருந்தான் மேலேருந்து கீழே வரைக்கும் பாருங்கள். அப்பா நிற்கவே மாட்டேன்ட்டான். அப்புறம் என்ன பண்ணிட்டான் ஹெலிகாப்டரில் பறக்கணுன்ட்டான். சரி போடா ஹெலிகாப்டரில் போயிடுவியான்ட்டு ஏறி உட்கார வச்சாச்சு. ஏறி உட்கார வரைக்கும் ஆன்னு சந்தோஷமாக இருந்தான். தனியாக போகிறத பார்த்துட்டு ஐயா அப்பா என்னைய முதல்ல கீழே இறக்கி விடுங்க போதுன்ற மாதிரி கத்த ஆரம்பிச்சிட்டான். அப்புறம் அதெல்லாம் முடியவே முடியாதா சாமி அப்படின்ட்டு உட்கார வச்ச பிறகு கொஞ்ச நேரம் அப்படியே சரி அப்படின்ட்டு பல்ல கடிச்சிட்டு உட்காந்துட்டு என்ஜாய் பண்ணுறதும் பண்ணாமல் முடியாத மாதிரி அப்படியே ஓடிட்டு இருந்தான் ஹெலிகாப்டரில். பாருங்கள் என்னம்மா சுற்றுறான்னு. நான் செம்ம என்ஜாய்மெண்ட்டுங்க. சின்ன பிள்ளையாக இருக்கும்போது இந்த மாதிரி நாங்களும் என்னென்னமோ சுற்றிருக்கோம் அப்படின்னா போய் சொல்லலாம் விரும்பலை. நாங்கள்லாம் இந்த மாதிரி ஹெலிகாப்டரோ இதெல்லாம் சுற்றுனதே கிடையாது. நாங்கள்லாம் விளாண்டது கோழி குண்டு அப்புறம் மரத்தில் காக்கா முட்டை விளையாட்டு 7 ஸ்டாரு இந்த ஸ்டாரு 7 ஸ்டோன்ஸு அது கிரிக்கெட்னா ஒரு மெண்டலு அந்த மாதிரி விளாண்டுருந்தோம். இங்கே இப்போ பார்த்தா எல்லாமே உல்ட்டா புல்ட்டா ஆகிப்போச்சு. இப்போயே ஹெலிகாப்டரில் பறக்கிறாங்க. ஹெலிகாப்டர்னா அப்போல்லாம் கீழேருந்து மேலே அண்ணாந்து பார்ப்போம். இப்போ தண்ணியில் விளாடணும்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் தண்ணியில் விளாட்டோம். பாய் சி யூ.